இந்த படத்துக்கு ஆண்டவன் தான் இயக்குனர். ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர். கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம். அதுக்கப்புறம் இயக்குனர் குழு, நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 65 வயசு இளைஞர், அவர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். கடைசி அசிஸ்டண்ட் நான். உண்மையை சொல்லணும், அப்படி தான் எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க. நான் ஒன்றுமே கிடையாது இதில். தாண்டி இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது, பெரிய தயாரிப்பாளர். ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு. 10 வருஷமாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? சரி, இவன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதில் அவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சிட்ருக்கேன் ரியல் லைஃப்பில். மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிருவோம் ஆகாயத்தில். அது மட்டும் பத்திரமா அங்கேயே நீ இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால் ஆர்ட்டுக்கு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், காட்சியாக தான் பார்த்தேன், ஜாலியாக எடுத்துக்கிட்டேன், ரசித்தேன், மனிதர்களை படித்தேன். அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும். அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணாங்கல்ல, என்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும், குட் வைப்பை பக்கத்தில் வச்சுக்கணும், பேடு வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப்பு தான், அவங்க இல்லை. ஸோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள்கிட்ட இருந்து தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடச்சிரும். முழுசாக தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன். அதனால் நான் யாரையும் வெறுக்கலை, விலகி தான் இருக்கேன், விலகி இருந்தேன் நிறைய விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யார்? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னா, நாங்கள் தான் இங்கே சேரில் உட்காந்துருக்கோம், மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பார் இசையமைப்பாளராக. இந்த இசை விழாவுக்கு 2 கதாநாயகர்கள். ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள். 2 கதாநாயகர்கள், 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் 3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் 2 பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒன்று லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னொன்று படத்தில் பார்க்கலாம். இந்த கால கட்டங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, 3 சாங்கு தான் போகணும், ஒரு ட்ரெய்லர் ட்ரீசர் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த 3 பாடல்கள் மட்டும். அதை தாண்டி இசையமைப்பாளர் பற்றி சொல்லணுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு. எதனால் அப்படின்னா, ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு. அப்போது அந்த 2 பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆர்ஆர் பண்ணாங்க. ஆர்ஆர் வந்து சிறப்பாக வந்திருக்கு. அதை தாண்டி அச்சச்சிச்சோ சாங்கு தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம். சௌந்தரியன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம்.
டியூன் போட்டுருக்கும்போது டைரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே டியூன் போட்டு முடிச்ச உடனே அவரோட அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன். சோன்னு மழை பெய்யுது. கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில். அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன். பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில். அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார். இல்லைண்ணா நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், இவ்வளோதாண்ணே. கொஞ்சம் இழுத்தாரு. சரி நீங்கள் சங்கடப்பட வேணாண்ணே, கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான். அவர்கிட்ட போயிட்டு, ஏன்னா பாட்டு எழுதுகிறவங்கெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவன். இதுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே கவிதை எழுதுவேன். ஐயாகிட்ட போயிட்டு, ஐயா நானே எழுதட்டுமா, நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்களா, எதை எங்கே ஏதோ ஒன்று சொல்லுங்கள். துளி கூட மழையில் நனையாமல் குடைபிடித்து நடந்து செல்கிறாள் என் இதயத்தை ஈரமாக்கிவிட்டு. பெண்ணே கதவை இழுத்து அடித்து மூடு, விளக்கை அணைத்து விட்டு வா, வெளிச்சத்திற்கு செல்வோம். இந்த 2 கவிதை தான் சொன்னேன். உடனே ஒரு பேடு ஹார்மோனிய போட்டியில் உட்காந்துருந்தாரு. இந்த கையால், இடது கையால் அப்படி இந்த பேடை எடுத்து எழுதுங்க அப்படின்னாரு. அப்படி தான் எனக்கு இந்த பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா அந்த இடது கையால் எழுதுங்கன்னார்ல, அது எனக்கு இப்போ பாடலாசிரியர்ன்ற ஒரு பெரும் பாக்கியம். அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. அப்போ உட்காந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணி, எங்கெங்கே எப்படி எப்படிலாம் வரணும், ஒரு டியூனுக்கு எப்படி வந்து கவிதையை உட்கார வைக்கணும், லிரிக்ஸை, அப்படிலாம் எனக்கு அன்னைக்கு முழுக்க பயிற்சி கொடுத்து அப்படி எழுதுனது தான் இந்த அச்சச்சோ சாங்கு. எல்லா பாட்டுமே. அதை தாண்டி இப்போ எனக்கு வந்து பாடல் எழுதுறதுல அவ்வளோ ஒரு விருப்பமாக எனக்கு இருக்குது. அதனால் என்னோட கலை உலகத்தில் நான் பாடலாசிரியராகவும் இருக்கேன்னா என்னோட குரு கடைசி வரையும் சௌந்தரியன் ஐயா பேரை தான் சொல்லும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போட்ட முதல் இசை அமைத்த படம் சேரன் பாண்டியன். இன்னைக்கும் அதே இளமையோட அதே உற்சாகத்தோட பாட்டு போட்டு இன்னைக்கு பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது என்றும் இளமையாக அவரோட சிந்தனையும் அவர் செயலும் இருக்கிறது தான். சின்ன தங்கம் எந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. 8 மடிப்பு சேலை, அதோட இசையமைப்பாளர் தான் ஐயா அவர்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை தாண்டி ஜெயக்குமார் ஐயா இசைஞானி. நான் பெருசாக ஒரு 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 இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா சௌந்தரன் ஐயா என்னோட குரு. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா இளையராஜா ஐயா, இசை கடவுள். அவர்கிட்ட கடந்த 35 வருஷமா அவர் மேலே உள்ள பற்றில் அவர் கூடவே அவர் சொல்கிற அந்த இசை பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ஐயா இசையமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த 2 இசையமைப்பாளர், 2 கண்கள் இந்த பாடல்களுக்கும் இசைக்கும். அந்த 2 கண்களும் எந்த கண் வந்து பெரிய கண்ணு சின்ன கண் இல்லை, 2 கண்ணும் இருந்தால் தான் அந்த முகமே அழகாக இருக்கும். அப்படி 2 கண்களாக வந்து உட்கார்ந்துருக்கிற 2 கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்திலிருந்து. அப்புறம் அடுத்ததாக சொல்லணும்னா டெக்னீஷியன்ஸில் எடிட்டர், சரி, ஒளிப்பதிவாளர் ஜான்ஸ் வி ஜெரின். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் வந்து இப்போ முருக பக்தனா அவங்க முன்னாடி நிற்கிறேன். 96 நாள் 2 மணி நேரம் மாலை போட்டிருக்கேன். என் பேர் லெனின் வடமலை, என்னோட குலதெய்வம் ஐயனார்.
அவர் பேர் ஜான்ஸ் வி ஜெரின். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த படத்தை முழு மூச்சோட, முழு நம்பிக்கையோட ஒரு ஒரு இதுவரையும் அவர் எவ்வளோ திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இந்த படத்துக்கு செயல்பட்டு இருக்கிற, ரிலீஸுக்கு செயல்பட்டு இருக்கிற ஜின்னா பாய் அவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், ஜின்னா பாய் அவர்கள் சொல்லும் புரியும் நினைக்கிறேன். நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம். லெனின், வடமலை, ஜான்ஸ் வி ஜெரின், ஜின்னா பாய், இந்திய ஒற்றுமையை நாங்கள் நிலையாட்டுறோம். ஸோ இதிலிருந்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஜின்னா பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஜான்ஸ் வி ஜெரின் வந்து நான் ஒரு லொக்கேஷனை காட்டுவேன். நான் ஒரு ஃபீல் பண்ணி இந்த லொக்கேஷன் இதில் பண்ணலாம் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் அப்படிம்பாரு. பார்த்தா டபக்கு நடந்து எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்தில் போயிட்டு இருப்பார். சார் எங்கே சார், இருங்க வரேங்க அப்படின்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு பிளாக் வச்சு பார்த்துட்டு கேமராவெலாம் எடுத்துகிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கத்துவார். இங்கேருந்து திட்டு ஓடும். ஏங்க டைம் இல்லைங்க, ஒரு சீனை முடிக்கணுங்க, இப்போவே டைம் ஆச்சு அப்படின்னா, இருங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு அவர் ஒரு பிளாக் வச்சார்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி வந்து நானும் அவரும் போட்டிக்கிட்டு வச்ச அந்த பிளாக்கு தான் நீங்கள் இப்போ வந்து சாங்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்களில் அவரோட அர்ப்பணிப்புகள், அவரோட க்ரியேட்டிவிட்டி, அவரோட ஆளுமை, அவரோட அந்த ஒரு மாதிரி இன்வால்மெண்ட்டு, அப்படிப்பட்டவர் தான். இன்னைக்கு மதிய வரையும் வந்து ஒரு ஒளிப்பதிவாளருக்கு என்னென்ன பணி இருக்கோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இங்கெல்லாம் வந்து ரிஹர்சல் போட்டு பார்த்து செக் பண்ணி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இப்படிலாம் பண்ணுற தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு 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 ஒளிப்பதிவாளரை நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு முதன்மையானவர்னு சொல்லலாம். நான் பார்த்த ஒரு 10-20 பேரில். அடுத்து எடிட்டர். தண்ணி வந்துருச்சு, மழைலாம் பேஞ்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க, அப்படி தான் தெரியும். இது வந்து எத்தனை மாதங்கள் இது வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து இதில் அனுபவப்படுறவங்களுக்கு தான் தெரியும். போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ காலங்கள், எவ்வளோ பயணங்கள் அப்படின்லாம் தெரியாது இல்லையா? இப்போ ஒரு மழை வெள்ளத்தில் தண்ணி வந்துருச்சு. நான் இவரோட இது கிரவுண்ட் ஃப்ளோரு. பார்த்தா இவர் ஊருக்கும் போயிட்டார். தண்ணி உள்ளே பூந்துருச்சு. கரெக்டாக ஒரு ஃப்ளோர் இருக்கு, அந்த ஃப்ளோருக்கு ஒரு நூலு கீழே வரையும் தண்ணின்னு இருக்கு. வந்து பார்த்து பதறி அடித்து பார்த்தாருன்னா கரெக்டாக அந்த கோடு வரையும் தண்ணின்னு இருக்கு. எப்படி இருக்கும் ஒரு எடிட்டருக்கு? அண்ணா தப்பிச்சிட்டோன்னா அப்படின்னு. அதை தாண்டி அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் இத்தனை மாதங்கள் பாதுகாத்து, ஏன்னா பொத்துன்னு ஒரு 6 மாதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்படியே கிடப்பில் கிடக்கும். எப்போ நம்மகிட்ட நச்சரிப்பாங்க, படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது, எப்போ சார் ஆடியோஸ், எப்போ சார் இது அது அப்படின்னு கேட்குமா. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே நம்மளால் முடியாது. ஸோ அதை எத்தனை மாதங்கள் ஆனாலும், எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அதை வந்து ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து செதுக்கி அதை கொண்டு வந்த இப்படி ஒரு எடிட்டர்லாம் வந்து போச்சுன்னா போச்சு, கரெக்ட் ஆகிடுச்சுன்னுருவாங்க, சாரி சார்ன்றுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் அதை பாதுகாத்து இன்றைக்கி ஒரு விஷயமா வந்திருக்குன்னா அது என்னோட அன்பு தம்பி ஸ்ரீராம். அவரை பார்க்கும்போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மிகச்சிறந்த எடிட்டர். அவர் மிகப்பெரிய இடத்தை தொடுவார் அப்படின்னு நம்புகிறேன். ஒளிப்பதிவாளரும் பெரிய ஒரு இடத்துக்கு போவார். இசையமைப்பாளரை பற்றி சொல்லியாச்சு, கேமராமேன் பற்றி சொல்லியாச்சு, எடிட்டரை பற்றி சொல்லியாச்சு, டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணுன்னா இவங்க தான் மெயின். இதை தாண்டி எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அண்ணன் சேகரனை பற்றி சொல்லியாச்சு. இதை தாண்டி சொல்ல அது தெரியும், டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன். டெக்னிக்கலான டெக்னீஷியன்ஸ். அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து கொரியோகிராஃபி பண்ணது தீனா மாஸ்டர். ஃபஸ்ட்டு நான் சாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மலைக்கு கூப்பிட்டு போய் லக்ஷ்மி நரசிம்மர் 600 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்குது, நம்ம முன்னோர்கள் கட்டின கோயில். வச்ச மொதல் ஷாட்டே லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான். அதை அந்த பொத்தான அமைக்கி துவங்கி வச்சது இந்த படத்தோட ராசியான கலைநயமான முகம், நம்ம படத்தின் கதாநாயகன் பிரபாகரன் அவர்கள், கதையின் நாயகன். அவர் அந்த விரலால் அந்த என்னை அமுக்குங்கன்னாங்க. இருங்க, என்னை விட ராசியான ஒருத்தர் இருக்கார், நான் அவரை கூப்பிட்றேன். ஏன்னா இந்த படத்தில் நடிக்க இருந்த ஹீரோ ஒரு பெரிய ஹீரோன்னு சொன்னல, எனக்கு ஒரு வெறி. நான் சொன்னேன், தலைவா
நீங்கள் தான் ஹீரோ. தலைவா என்ன தலைவா என்ன போய் ஹீரோன்றீங்க? நீங்கள் வாங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, உட்கார்றீங்க, எப்படி இருக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர டயலாகை உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். நான் வந்து மற்றபடி ஷார்ட்டாக தான் எடுப்போம், கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னோம். என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை கதாநாயகன் ஆக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவுமே தெரியாத ஒருத்தரை கதாநாயகனா ஆக்கியிருக்கேன்னா அந்த வல்லமையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அவர் அவர் சாதாரணமாக ஆள் இல்லை. அவர் சினிமாவில் 10-15 ஆண்டு காலமாக பயணிச்சுட்டு இருக்காரு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. தலைநகரம் 2ன்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அதில் எங்கள் அண்ணன் விஇசெட் துரை அண்ணன் அதை இயக்கியிருக்காங்க. விஇசெட் துரை அண்ணனுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேனு. தொட்டி ஜெயா, முகவரிக்கலாம், அப்படி ஒரு படத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் அண்ணன் அவர்கள், துரை அண்ணன் அவர்கள். ஸோ அந்த 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 படம்லாம் தயாரித்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ நடிக்கிற அவருக்கு ஐடியாவே இல்லை. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், தலைவா ஹீரோகிட்ட போனால் அது இதுன்றாங்க, எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கேட்டேன். எவ்வளோ பட்ஜெட்னு கேட்குறாங்க. படம் பண்ணுறது, நான் எப்படியாவது வெளியில் வந்துடுறேன், நீங்கள் நடிங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட அன்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கதாநாயகனாக நடித்த அந்த ஒரு மாபெரும் உள்ளத்துக்கு என்னோட பாராட்டுகளும் நன்றிகளும். இப்போ என்னன்னா, அவர் எதையோ தேடி ஓடிட்டு இருக்காரு. டப்பு டப்புன்னு ஒரு 10 படம் அவர் கமிட் பண்ணுவாங்க பாருங்களேன். அன்னைக்கு திருப்பி நானே நடிக்க கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மிக பிரமாதமாக யதார்த்தமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு வாத்தியார் இருப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச வாத்தியார் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் இப்போ ஒரு திரையரங்கம் அப்படின்னா அதான் பிளாக் போர்டுன்னு நினச்சிங்களேன். அதில் வாத்தியாராக அவர் வருவார், ஸ்கூல் சப்ஜெக்ட்டு. வர எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு. கண்டிப்பாக இந்த வாத்தியார் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஆசிரியராக பயணிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஆரம்பித்து ஹீரோகிட்ட போய் நிற்கிது. தீனா மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக ஒரு 3 நாள் அந்த அச்சச்சோ சாங் பார்த்துருப்பீங்க. அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரும் அவரை போன்று ராதிகா மாஸ்டர், அவரு கூட தீனா மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராதிகா மாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், மாஸ்டர் நான் ஸ்பாட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படி. சார் நீங்கள் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க 2 பேரும், ஹீரோயினையும். ஸோ ராதிகா மாஸ்டர் வந்து ரொம்ப அவங்களும் அப்படி தான். கேமராமேன் வந்து தான் பிளாக் வைப்பார்னா, நீங்கள் என்ன பிளாக் வைக்கிறீங்க, நான் வைக்கிறேன் பாருங்கள் பிளாக்கு, இங்கே வாங்க கேமரா எடுத்துகிட்டு வாங்கன்னு கேமராமேனை இவங்களுக்கு அசிஸ்டண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அசிஸ்டண்ட்னா நான் அன்பா, இல்லை சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இங்கே வாங்க சார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் சிவாஜி மாஸ்டர் வரல, அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். சின்ன பசங்க சாங் அவர் தான் எடுத்தார். அவர் நடிகை பிந்து கோஸ் அவர்களோட பையன் அந்த சின்ன பசங்க சாங் எடுத்தது. அவருக்கும் என்னோட நன்றிகள். ஆமாம், அது வரேங்க, இருங்க. ஒவ்வொரு இதாக தானே போக முடியும். ஸ்பீடாக வண்டி ஓட்டோம்னா முட்டி மோதி விழுந்துருவோம். என்ன நடக்குது இது என்னென்னா, ஒரு ஃபைட்டை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை, ரொம்ப அங்கே அவசர நிலை, இப்படிலாம் இருந்துச்சு. நான் சௌந்தரன் ஐயா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஃபைட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டேன். ஏன் வேணாம்? இல்லை பட்ஜெட் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுங்க அப்படின்னு சௌந்தரன் ஐயா சௌந்தரன் ஐயாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா வந்து என்ன பண்ணாங்க, மிரட்டல் செல்வா மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக நல்லா தெரியும், ஃப்ரெண்டு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மறந்துருச்சு. ஒரு ஸ்டன் மாஸ்டர் உங்கள்கிட்ட பேசுவார், அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு மொட்டையாக நம்பர் மட்டும் அனுப்பிச்சி விட்டார். பண்ணால் மிரட்டல் செல்வா மாஸ்டர் எடுத்தோடனே, லெனின் நான் தான் மிரட்டல் செல்வா அப்படின்னாரு. நாளைக்கு ஃபைட்டு எடுத்தால் நாளைக்கு எடுக்கணும், இல்லைனா சீன் எடுக்கணும். சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லுங்க, நைட்டு பஸ்ஸு பிடிச்சி காலைல அங்கே வந்துட்டார். டப்புன்னு அரேஞ்ச் பண்ணி ஒரே நாள் 2 நிமிஷம் தான் ஃபைட்டு. மாஸ்டர் இது சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் ஒரே நாளில் முடிங்க, 2வது நாள் போயிடுச்சுன்னா பட்ஜெட் எகுரும், ஒரு நாளைக்கே 1.5-2 லட்ச ரூபா ஆகும் இல்லையா, ஆகும் அப்படின்னே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பண்ணித்தரேன். எனக்கு டூரேஷன்லாம் வேணாம், அதிகமாக 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் ஃபைட்டு வேணாம், இந்த இடத்துல சுச்சுவேஷன் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னொடனே ஒரே நாளையில் அழகாக எனக்கு ஜாப் போச்சு, அவருக்கு ஹீரோவுக்கு அடிபட்டுச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். கூட அவர் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு இடுப்பு போன் ஃப்ராக்சர் ஆச்சு, ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனோம்.
இங்கே ஷார்ட்டு பார்க்குறதுக்கு தான் பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெரியும். அதில் ஒர்க் பண்ணி உழைக்கிறவங்க அந்த 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 இடத்துல ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். வந்து கட 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 கடன்னு அவர் கம்போஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஃபைட்டை நான் ஸ்டாப்பாக உட்காராமல் பண்ணி கொடுத்த மிரட்டல் செல்வம் மாஸ்டர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர் வந்து சாதாரண அம்மா சிம்பிளாக இருப்பார். ஆனால் கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பை கடுமையாக நினைக்காம அதே மாதிரி தான் என்ன மாதிரி தான் ஜாலியாக அப்படி பண்ணுவார். பரபரன்னு வந்தவுடனே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு யூனிட்டை, இங்கே பாருங்கள் எல்லாம் கவனிங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிட்டாரு. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஸ்டன் மாஸ்டர். அவர் இன்னும் உயரத்தை உச்சத்தை கண்டிப்பாக தொடுவார். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இங்கே வர இப்போது இந்த சின்ன பசங்க பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நடித்தவர் அந்த ஸ்கூல் வாத்தியார் ஹீரோ. டீச்சர் வந்து நம்ம அந்த பாருங்க பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும் பாருங்க ஸ்டேஜ்லேயே ஒரு இடத்த மட்டும் மேடம் மெகாலி. ஆமாம், உண்மையாகவே வந்து இவங்க எனக்கு இந்த படத்துக்கு அமைவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்து ஒரு ஹீரோயினை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு நேரில் வர சொல்கிறேன். ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு. நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி நைட்டு கிளம்பி போய் மறுநாள் ஷூட்டிங். ஏதோ நல்ல நாள்லாம் பார்த்து எல்லாம் சொன்னாங்க டீமில். அந்த பொண்ணு நேரில் வந்துச்சுன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு போல இருக்கு. இவன் வந்து கொடுத்தவனும் என்னை நம்ப வச்சுட்டான். சரி நல்லா இருக்குப்பா, இது ஓகே பண்ணியிருப்பா, அவசரத்தில் எங்கேயும் தேட முடியாது, இப்படி கிடைக்காது அப்படின்ட்டேன். அது வந்துச்சுன்னா நேரில் பார்த்து கொஞ்சம் நான் அப்செட் ஆகிட்டேன். என்ன நான் ஷூட்டிங் ஒரு 1 வீக் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்போ முடியவே முடியாது, நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஹீரோயின் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது? நான் ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு சாங் போட்டு வச்சுருக்கேன். கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தீனா மாஸ்டருக்கு கால் பண்ணி, மாஸ்டர் இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஷூட்டிங் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது மாஸ்டர், 1 வீக்கு தள்ளி. ஏங்க படம் பண்ணுறீங்க, எல்லாரும் கட்டி இழுத்துக்கிட்டு உங்களை போகிறாங்க, நீங்கள் தள்ளி. மாஸ்டர் நான் தயாராக இருக்கணும்ல, எதுவுமே இல்லாமல் வெறும் கேமராவை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறது, ஹீரோயின் இல்லைன்னொன்னே இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோட்டோ அமிச்சார். தீனா மாஸ்டர் மெகாலி மீனாட்சியோட ஃபோட்டோ அமிச்சார். பார்த்துட்டு மாஸ்டர் ஓகே மாஸ்டர், இப்போ நாளைக்கு ஷூட்டிங் ஆச்சா, இருங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன் சொல்லி அடுத்த 1 ஹவரில் எங்கே 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 லொக்கேஷன் அப்படின்னு கேட்டாங்க. நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன். இங்கே நான் வந்துச்சு, இங்கே வந்துச்சு. பால்கனிலேருந்து எட்டி பார்த்தேன், ஃபோன் பேசிகிட்டே டோரை ஓப்பன் பண்ணி இறங்கி டம்முன்னு அடிச்சுட்டு இப்படி திரும்பினாங்க. ஆஹா கடவுளுக்கு நன்றிடா சாமி, வந்துட்டாங்க கரெக்டாக இருக்குது. பார்த்தா அந்த டீச்சர் கேரக்டருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பட்டுன்னு அப்போ அவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசி 5 மணிக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. 8-9 மணிக்கு கிருஷ்ணகிரி கிளம்புறோம். போகிற வழியெல்லாம் பயங்கர மழை. கிருஷ்ணகிரியில் இறங்கி ஹோட்டலில் போய் மழை அடி நொறுக்குது. வைப்பர்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. வைப்பரை மழை அடித்து உடைக்குது, காரோட வைப்பரை. போய் ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணிட்டாங்க. சரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் மழை விட 8 மணி வரையும் அடிக்குது. ஒரு வழியாக ஒரு 8-9 மணிக்கு மழை விட்டுச்சு. சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஷூட் ஸ்டார்ட் பண்ணின்னு நேராக போனோம். மலையில் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவர்களுக்கு அந்த ஒரு ஷாட்டை வச்சு, அதுக்கு காரணம் என்னோட ஆருயிர் நண்பர் சோமு அவர்கள். அவர் தான் இந்த நீங்கள் பார்த்த இந்த அழகிய லொக்கேஷன்ஸ் துறிஞ்சிப்பட்டின்னு ஊரில் அதை சுற்றி எடுத்தது தான். அந்த லொக்கேஷனுக்கு சொந்தக்காரரே அவர் தான். சார் நீங்கள் வாங்க சார், கேமரா எங்கே வேணாலும் வைங்க சார், எவன் வரான் நான் பார்த்துடலான்னு. நான் சொல்கிறேன் 5 காசு லொக்கேஷனுக்கு அந்த 33 நாள் ஷூட் பண்ணோம். 5 காசு என்னை செலவு பண்ண ஒரு உள்ள. ஒரே ஒரு ஏழை தாய், ஒரு குடிசை வீடு, ஒரு குடிசை வீடு மாதிரி இல்லை, ஒரு ஓட்டு வீடு இல்லை, அந்த வீட்டில் ஷூட் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். இல்லை 1000 ரூபா கொடுத்தோம். 1000 ரூபா தாங்க 33 நாள் ஷூட்டிங்கில் எனக்கு லொக்கேஷனுக்கு செலவானது. அதுக்கு காரணம் அந்த மாமனிதர் சோமசுந்தரம். இவர் எப்படி தெரியுமா, எனக்கு ஒரு டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு திரும்புகிறேன். லொக்கேஷன் சும்மா அந்த ஏரியாவை பார்த்துட்டு வரலான்னு பெல் பாஸ்கர்னு ஒரு அண்ணன் மூலமாக அந்த ஊருக்கு போகிறேன். அங்கே வந்து கோல்டன் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தருக்கு கதை சொல்ல அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு. அவர் அங்கே வந்து கோல்டன் சுரேஷ்னு ஒருத்தர். அவரை சந்தித்த உடனே ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் எடுத்து கொடுத்து அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து
இங்கே நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கன்ட்டார். போகிறேன், கதை சொல்கிறேன். பெல் பாஸ்கர் அவர்கள் மூலமாக அவர் 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து கதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தான் உட்காந்து அவர் 1,50,000 ரூபா செலவு பண்ணி தான் அந்த கதையை உருவாக்கினேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த டீ கடைக்கு போய் டீ சாப்பிடும்போது திரும்பி பார்த்தோன்னா ஒரு பேனர் போட்டிருந்துச்சு. அந்த பேனரில் வந்து கவுன்சிலர் சோமசுந்தரம் கவுன்சிலர்னு போட்டிருந்துச்சு. ஓ, இவர் தான் இந்த கவுன்சிலர் ஃபோட்டோவும் இருந்தது அதில். இவர் நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். நான் என்ன எண்ணத்தில் கேட்டனோ அது நடந்துருச்சு. அப்போ இந்த கவுன்சிலர் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து இன்டீரியராக எங்கெங்கெல்லாம் நல்ல லொக்கேஷன் இருக்குன்னு காட்டுவார்னு நான் சும்மா ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கும்போதே ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் ஷூட்டிங் போனோம். அப்போ இவரை கூப்பிட்டு நம்பர் கேட்டு பேசினோடனே இவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் சோமு அவர்கள். அப்படி அறிமுகமாகி தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். வாங்க சார் எல்லாத்தையும் காட்டுறேன்னு ஃப்ரெண்ட் ஆகி இப்போ அந்த ஊரே எனக்கு ஃப்ரெண்டாக, அந்த ஊரே என்னை செல்ல பிள்ளைய பார்க்குது. அந்த ஊரே எனக்கு சொந்தமாக கிடைச்சது காரணம் சோமசுந்தரம் அவர்கள் தான், அந்த ஏரியா கவுன்சிலர். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், பெரிய நன்றிகள். இப்போ அந்த ஊர் திருவிழா, அந்த ஊரில் வந்து திருமண நிகழ்ச்சி, அந்த ஊரில் காது குத்து, இப்படி எல்லாத்துக்கும் வந்து என்ன அவங்க நேரடியாக அழைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய உறவுகளை கொடுத்த அந்த நண்பர், என்னோட ஆருயிர் நண்பர் அவர்களுக்கு என்னோட இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த படத்தில் வந்து நான் அந்த சின்ன பசங்க கேரக்டர் வந்து நான் ரொம்ப சஃபர் ஆனேன். யாரை நடிக்க வைக்கலான்னு ஆடிஷன்லாம் வச்சேன். அதில் ஓவியன்னு ஒரு பையன் மட்டும் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் கலியன் கேரக்டர் நடித்தது கணேஷ். இப்போ என்கிட்ட வந்து காதில் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காருல, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ பார்க்குற உருவம் இருக்காது, அதில் வேறு மாதிரி கெட்டப் இருக்கும். அவருக்கு பையன் கேரக்டர் அமைஞ்சிருச்சு. இன்னொரு கேரக்டர் எனக்கு அமையவே இல்லை. அப்படி அமையும் போது நான் ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொன்னேன். சொல்லும்போது இந்த பையனை பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் ஏன் இப்போ வளர்ந்துட்டார் அவர், சேகுவாரா இப்போ வளர்ந்துட்டார், இவரை பாருங்க அப்படின்னாரு. பார்த்தேன். நான் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டைலாக் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்கன்னொன்னே, அந்த நீங்கள் பார்த்தது தான் சார், சாராயத்தை விற்று மக்களை கொண்டு அதில் வர காசை வச்சு தான் நாட்டை டெவலப் பண்ணு, எந்த ஒரு சட்டம் சார் சொல்லிச்சு அப்படின்னு என்கிட்ட பேசி காமிச்சார். அது எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களே நடிங்க அப்படின்ட்டேன். மேடம் சொல்லி அந்த பையனை நடிக்க வச்சிட்டேன், தம்பியவே நடிக்க வச்சிட்டேன். இப்படி தான் எனக்கு ஈஸியாக எனக்கு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்தது ப்ரொடியூசர் தான் எனக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட். ரித்திக் ரோஷன்லாம் அவங்களோட கிளைண்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர். ரொம்ப டெடிக்கேஷனு, ரொம்ப இறக்க குணம். தான் நலனில் கூட அக்கறை காட்ட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க நலனில் விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடிக்கடி பிளட் டொனேட் பண்ணுறது, பிளட்ஸ் நம்மலாம் பிளட் டொனேட் தான் பண்ணுவோம். அவங்க பிளட் செல்ஸ் எல்லாம் போய் கொடுத்துட்டு வருவாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அந்தளவுக்கு ரொம்ப எல்லார் மேலேயும் யாராவது பழகிட்டா அவங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அப்படி தான் இந்த படத்துலேயும் எக்கச்சக்கமான கேரிங். ஒவ்வொருத்தர்ட்டையும் ப்ரொடியூசர்னு பார்க்காம அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் லூஸில் விட்டால் கூட அவங்க கரெக்டாக அதை நெருக்கி பிடிச்சி அந்த ஒர்க்கை வாங்கி இந்த அளவுக்கு இந்த படம் வந்து இவ்வளோ துரிதமாக இந்த இசையில் வெளியீட்டு விழா இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. கம்மிங் 12th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அதுக்கு சுந்தர் சார் வந்து மிகப்பெரிய பலம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலைஞர் டிவியில் சுந்தர் சார் வந்து சேனல் ரைட்ஸுக்காக போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் ஃபாலோஅப்பில் இருந்திருக்குங்க. அப்போ சுந்தர் சார் ஒரு பொண்ணாக இவ்வளோ போராடிட்டு இருக்காங்களே, இது எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை கொஞ்சம் ஒரு சில ரீசன் சொல்லியிருக்காங்க, இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆருயிர் தோழர் ஜின்னாபாய், எங்க ஜின்னாபாய் கண்ணுக்கே தெரியல, மேடையில் இல்லையா? அப்படிங்களா? ஜின்னாபாய் முடிக்க போகிறேன், இது நம்ம நிகழ்ச்சிங்க. ஜின்னாபாய் அவர் வந்து கிடைச்சது சுந்தர் சார் சொல்லி கலைஞர் டிவியில். அப்படிதான் அப்செட் ஆகாதீங்க. நான் முடிக்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன்னா முன்னாடியே சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி ஒரு அழகான ஒரு மனிதர், மாமனிதர் ஜின்னாபாய் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்காரு. ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஹீரோயின் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது துகின் ஷேக்வாரா அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். மிகச்சிறந்த ஒரு 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 வெற்றியாளனா, ஒரு நடிகனா,
இயற்கையாகவே அவனுக்குள்ளே இருக்கிறத நான் ஒரு இயக்குனராக உணர்ந்தேன். துகின் ஷேகுவார் அவர்களை நான் பேச அழைக்கிறேன். தொடர்ந்து விஇசட் துரை அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு நான் மிகப்பெரிய பிக் ஃபேன். தொட்டி ஜெயா நான் சொன்ன மாதிரி அந்த படங்களுக்கு நான் அப்போவே வந்து அண்ணன் டைரக்ஷன் பண்ணும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கலாம், அவர்கிட்ட நடிக்கலாம். நான் விஜய் மில்டன் சார்கிட்ட வந்து கோலி சோடாவில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய இயக்குநர்கள்ட்ட பயணிச்சிருக்கேன். நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு 10 இயக்குநர்களில் அண்ணன் விஇசட் துரை அவர்கள் ஒரு மிகச்சிறந்த எனக்கு தொட்டி ஜெயா. நீங்கள் இப்போவும் பாருங்கள், சிம்பு சாருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜ், ஒரு டைலாக் டெலிவரிலாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது எனக்கு வந்துட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி ஐஏஎஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், சென்னை சிட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர், ரொம்ப நேர்மையான ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு முறை எனக்கு வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. அதே புன் சிரிப்பு இப்போ பார்த்தோன்னே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த சந்தோஷம் அவர் நடந்து வந்தது, அந்த காரை விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, இதுதான் நமக்கு யார் வந்து முக்கியத்துவம் தராங்களோ அவங்க தான் நம்ம சிறப்பு விருந்தினர்கள். நம்ம மேலே யார் அன்பாக இருக்காங்களோ அவங்க தான் நம்ம சிறப்பு விருந்தினர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கீழே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது அப்படியே நிகழ்ச்சி தொடரும். கதாநாயகியை பற்றி சொல்லணுன்னா மெகாலி மீனாட்சி நான் சொல்லிட்டேன். மாஸ்டர் மூலமாக வந்தாங்க. மிகுந்த டெடிகேஷன். அவங்களுக்கு மொழி அறக்குறையாக தெரிஞ்சாலும் அந்த லிப் மூமெண்ட் சிங் ஆகிற மாதிரி அவங்க டப்புன்னு அடிப்பாங்க. மிகப்பெரிய கதாநாயகியாக தமிழில் வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து நிறைய பண்ணுவாங்க. இப்போ வந்து வடநாடுகள், அதாவது ஹிந்தி படம், பாலிவுட் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ரவுண்டு இந்தியா முழுக்கவே வருவாங்க. அவ்வளோ பெரிய டெடிகேஷன் அவங்க. ஹார்ஸ் ரைடிங்லாம் நல்லா தெரியும். என்ன ஒன்று, ஹார்ஸ் ரைடிங்லாம் தெரியும், ஆனால் ஸ்கூட்டர் தான் ஓட்ட தெரியாமல் பின்னாடி ஒளிஞ்சு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி ஷார்ட் எடுத்ததுலாம் எங்களுக்கு தான் தெரியும். ஹார்ஸ் ரைடிங்கே தெரியுது, ஸ்கூட்டர் ஓட்ட தெரியலையா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களெல்லாம் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நெல்மணிகள், அதாவது துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மழை வந்து தாகத்தை மட்டும் தீக்காது, தானியத்தை விளைவிக்குது, பல வகையில் பயன்படுது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பயன்படுது. அந்த மழை மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கணும். காற்று எல்லாருக்கும் பயன்படுது, எல்லா விதத்திலையும் பயன்படுது, எல்லா உயிருக்கும் பயன்படுது. அந்த காற்று மாதிரி தான் இருக்கணும். வெளிச்சம் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு மாற்றி அடிக்கிறது இல்லை, டிம் ஆகிறது இல்லை, பளிச்சுன்னு அடிக்கிறது இல்லை, ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை, எல்லாருக்கும் ஒரே வெளிச்சம் தான். பூமி எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் சேர்ந்து தான் சுற்றுது. ஸோ பஞ்சபூதங்களும் பொதுவாக இருக்கும்போது பஞ்சபூதத்தை உள்ளடக்கிய 6 அடி உள்ள மனுஷன் நம்ம எப்படி இருக்கணும்? நிரந்தரமான உலகத்துக்கே ஆணவம் இல்லை, நிரந்தரம் இல்லாத 6 அடி உருவம் வச்சுக்கிட்டு, உயிரையும் உடம்பையும் ரத்தத்தையும் சதையும் வச்சுட்டு, செத்தா மண்ணில் மக்கி போகிற உருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம கர்வமோ ஆணவமோ அகங்காரமோ ஏற்றத்தாழ்வோ பார்க்க கூடாது அப்படின்றத இந்த படத்தோட. ஸோ நெற்மணிகள் கூட அவிச்சு இடிச்சா உணவா மாறுது. நெற்பயிர்ல தான் பதறுகளும் வருது. அந்த பதறு கூட மாட்டுக்கு பயன்படுது. மனித பதறுகள் மாதிரி இருக்கிற மனிதர்கள் நாட்டுக்கு பயன்பட மாட்டாங்க. மாட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு கூட பயன்பட மாட்டாங்க. அதனால பதர் மாதிரி இல்லாமல் நெற்மணிகள் மாதிரி அழகா எல்லாருக்கும் பயன்படுற பழுமரத்தை மாதிரி, காற்று மாதிரி, நீர் மாதிரி, நிலம் மாதிரி, ஆகாயம் மாதிரி, பரிசுத்தமான இந்த இயற்கை பிரபஞ்சம் மாதிரி மனிதர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். பஞ்சபூதத்தில் ஒன்று போச்சுன்னா கூட உசுறு போயிருந்து செத்து போயிட்டாங்கன்னு 4 மணி நேரம் கழிச்சு நார் இது தூக்கி புதைங்கடான்றாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் நிலைநாட்டுது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடித்த துகின் ஷேக்வாரா மிகப்பெரிய புரட்சியான ஒரு ஆசிரியர். அப்படின்ற ஒரு ஆசிரியர்கிட்ட, புரட்சியை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட மாணவராக இருக்காரு. அந்த படத்தோட வில்லனாக இருக்காரு. தற்கூரியாக இருக்கிற வில்லனுக்கு பையனாக இருக்காரு. ஆனால் அந்த ஆசிரியரோட எண்ணமும் சிந்தனையும் அந்த மாணவனுக்கு போய் அந்த மாணவன் எப்படி பிரதிபலிக்கிறான்ற கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பேச அழைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வந்து நிறைய பேசுவாங்க, அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. ஆனால் நம்ம டைரக்டர் லெனின் வாடம்பாளை வந்து
பொறிஞ்சு தள்ளிட்டார். இங்கேருந்து யார் கூட்டாலும் அவர் வர்றதா இல்லை. நான் ப்ரொடியூசரை சொல்லிட்டேன், அவர் நெவர் லீவ் மேடம், ஜஸ்ட் லீவ் இட், அவனுக்கு பிடிச்சிட்டு வரட்டும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட். அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன், குட் மேன், நைஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கார். இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவருக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், டைம் கன்சர்ன் இல்லாமல், அவர் என்ன வாட் யூ வாண்ட் டு டெல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கன்வை, அதில் ரொம்ப சிறப்பாக பேசிட்டாரு. அதனால் நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் ஃபினிஷ் எவ்ரி டைம். உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும், யூ வாண்ட் டு கோ அதை டெஃபினட்டாக முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. என்னோட லைக் மை பிரதர், மோர் தென் லைக் மை பிரதர், என்னோட ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒருத்தர் பிரபாகரன். அவர் வந்து இட்ஸ் a வெரி நைஸ் கேரக்டர். நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் 2ங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம். அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகுங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாக்யராஜ் சார் வந்து ஃபஸ்ட் ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடித்தார். ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக இருக்கும் போல இருக்கு. இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு. இவர் இன்னசென்ட்டாக நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது அந்த சில ஃபியூ சீன்ஸில் இப்போ தெரியுது. பட்டு ஆள் சாங்கில் மட்டும் கொஞ்சம் விவரம் பண்ணியிருக்காரு. மெகாலி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. மெனி டைம்ஸ் விசிட்டட் மை ஆஃபீஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறது. பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டசன்ட் கம். டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் நெக்ஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை. நீங்கள் ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் அந்த சாங்கில். அங்கே தேங்க்ஸு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் சௌந்தரியன் சார், அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார். ரவிக்குமார் சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பாடி காமிச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவர் மியூசிக் டைரக்டர் போட்டோன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அவங்க வந்து அவங்கள பற்றி நிறையா சொல்லிட்டார் டைரக்டர். வெல்கம் மேடம், நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க. ஐ எம் ரியலி வெரி அப்ரிஷியேட்டட். பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டாக்டர்ஸ். என்னோடய ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா DIR விட DR தான் ஜாஸ்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மை சன் 2 பேருமே இஸ் டூயிங் மெடிசன் ஆக்சுவலி, MBBS படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆல்ரெடி அவர் ப்ரூவ்ட் ஆக்சுவலி. இப்போ நாங்கள் திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு வெரி சூன் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லான்ச் இன் அ பிக் வே இன்ஷால்லா பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நடிகனாக கன்வெர்ட் ஆகணும். டெஃபினட்டாக என்னோடய படத்துலையும் அவரை நடிக்க வைப்பேன். கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க வைக்கலான்னு ஒரு தாட் இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி நல்லா நடிக்க வைக்கலான்ட்டு. கண்டிப்பாக ஹீரோயின் வேண்டாம். இந்த படத்துல எல்லாமே பண்ணிட்டீங்க. பட் ஒரு நல்ல கேரக்டராக பண்ணுவீங்க. நீங்கள் நல்ல ஹீரோவாக வரணும். அந்த கருப்பு ஸ்கின், அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூட நான் ஒர்க் பண்ண வேண்டியது. மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல, மாஸ்டர் கூட நிறைய மெனி டைம்ஸ் நாங்கள் பேசினோம் ஆக்சுவலி. அவங்க நல்ல ஒரு நல்ல ஆர்ட் இருக்கு அவங்க கையிலையும். டெஃபினட்டாக பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும். ஆக்சுவலாக பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார், முரளி சாருக்கு அப்புறம், ஏன்னா விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மருமகன் நான். ஸோ விஜயகாந்த் சார் நான் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. விஜய் மாமன் தான் கூடுவோம் ஆக்சுவலி. அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கும் ஜனங்களுக்கு. பிரபாவும் அதே மாதிரி தான் இருக்கார். ஸோ நல்லா வரணும். மிகப்பெரிய காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. ஆனால் நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னு முடிச்சிடுறேன். இந்த மியூசிக் டைரக்டர் டீமு, அந்த க்ரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள். இவங்களை அழைச்சி நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களோட ப்ரெஸ்டீஜான டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸு. தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி, அருமை உடைத்தென்று அசபாமை வேண்டும்,
பெருமை முயற்சி தரும். அப்படின்னா சின்ன ஒரு காரியத்தை யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சிறியவர்களாகிய இவர்கள் துவக்கி அது இருப்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சி இறைவன் அருளால் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். அவர் டைரக்டர்லாம் குறை சொன்னாங்க, டைம் எடுத்துக்கிட்டாருன்னு. அது விரதத்தின் வழி. ஒரு முனிவர் எந்த அளவிற்கு விரதம் இருந்து அதை கொண்டு வந்தால் அந்த வாக்கு வெளிவரும்போது, அந்த சபதம் ஏறும் பொழுது எத்தனை நாட்கள் அந்த விரதத்தின் வழி இருந்தோ அது பேச்சின் வழியாக இருந்தது. உண்மையில் அந்த வழி நல்ல வழியாக ஒரு பிரசவத்திக்கும் போது மிக அழகா சொல்லுவாங்க, சத்தம் முதல் சத்தம் வரும்போதே இந்த குழந்தை நல்லா இருக்குண்டா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த மேடை, இந்த பதிவு, அந்த முதல் சத்தம் மிக அழகாக வந்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை அடையும். அடுத்ததா ஒரு சௌந்தரியனை பற்றி சொல்லும்போது எங்களுடைய இளமைகால பாடல். அடுத்த இப்போ 2010 கிட்ஸுக்கும் சரி, அச்சச்சோ மீண்டும் ஒரு முறை அந்த பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அப்புறமா சொல்லப்போனால் இந்த ப்ரொடெக்ஷன் நேம் இருந்துச்சு இல்லைங்களா, டீச்சர்ஸ் டிக், ஆசிரியனுடைய கைத்தடி, சத்தியமாக அதெல்லாம் போயிடுச்சு சார். அது இருந்தால் இந்த உலகம் மீண்டும் நல்ல நிலையில் நல்ல ஒரு செயலில் செயல்படும் என்பதற்காக அந்த பெயரை சூட்டிய ப்ரொடெக்ஷன் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா பிரபாகரன் அப்படின்னா ஒளின்னு பொருள். அவர் கண்ணில் ஒரு காந்த கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சியில் ரசிகைகள் மயங்கி விழவும். மேக்லினா பிளஸ்டு, மேக்லினா பிளஸ்டுன்னு அர்த்தம். அந்த கண்ணக்குழியில் அனைத்து ரசிகர்களும் தவழ்ந்து விளையாடவும். லெனின்னா உழைப்புக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை உற்பத்தி செய்தவர். இந்த புதிய யாரு போட்ட கோடு என்ற ஒரு புதிய பாதை, புதிய ரோடாக வலம் வர எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். மிக சிறப்பாக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நல்லா சிறப்பாக பேசியிருக்காரு. எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்களேன் ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாம் கை தட்டுங்க. தேங்க்யூ. நான் மீடியாண்ணே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. நீங்கள் நிறையா படங்களை பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வரோம். எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன், முடிசூடா மன்னன் சௌந்தரியன் சார் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். யாரு போட்ட கோடு இசை வெளியீடு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள், இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது. சுருக்கமாக பேசினால் என்னை புகழ்வீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன். சொல்லித்தான் ஆக வேண்டும். மீடியா தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு அடிக்கோடிட்டு யாரு போட்ட கோடு, யாரு போட்ட கோடுங்கிறது என்னன்னா, எவன்டா பண்ணா அப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது, வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது, யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யார் போட்ட கோடுங்கிறதையும் இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு. ஆனால் டைரக்டர் இங்கே சொல்லியிருக்காரு, யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, அவர் பார்க்குற சமூகத்தில், அவருடைய வளர்ச்சியில்
நிறைய தீயதை பார்த்துருக்காரு. இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேதனைப்பட்டுருக்காரு. அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார். அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனம் என்ன, நாகரிகமற்றது என்ன, சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு. ஏற்கனவே வந்திருக்கு, யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். அதில் சாதி பேதம் கிடையாது, முதல் மரியாதை இல்லை. காதலை தான் அழகாக நம்ம பாரதிராஜா சொல்லியிருப்பார். இளையராஜா இசையில் அந்த பாட்டை வந்திருக்கோம். நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார். அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உரைத்து சொல்லல் பாவம், கவிதையாக சொல்லியிருப்பார். அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் சொல்லியிருப்பார், வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுது, அது வளர்கிற குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை ஒன்று சொல்லியிருப்பார். அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வேப்ப மர உச்சிலின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு சின்ன பையலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். பாரதியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வளர்கிற வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு. இதில் ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு தான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு. படமானது பிரமாதமாக வந்திருக்கு. பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது, இது எனக்கும் இயக்குனருக்கும் உள்ளது. ராஜப்பட்டு ரங்கத்துறன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், சிவாஜி என்ன பண்ணுவார்னா சிஞ்சனுக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆடிவார். ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க அவர் காதில் சொல்லிட்டு போவாங்க, ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் இங்கே வந்திருக்கேன், இதை சிறப்பிக்கணும். என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன். ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார். அவருக்கு பண்ணி கொடுத்தேன். வெற்றி பெறட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அவர் சொன்னார், நான் பேட் எடுத்து கொடுத்த பிறகு என்னை அவர் நான் ஒரு கவிஞராக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான், சும்மாலாம் கொடுக்கல. நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு என்கிட்ட வருவாங்க, நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க, பாட்டை சொல்லுவாங்க. திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருவேன். திறமை உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுவேன், இல்லாதவங்களை அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் உலகம் இருக்குது, சினிமா இப்படி இருக்குது, நீ இப்படி இருக்க, உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பண்ண பாரு. வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அந்த வகையில் இவர் என்கிட்ட கதை சொன்னார். ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார். சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு. சாத்திட்டு அந்த தாழ்பாளையும் போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார். டூயட்டு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. நான் உடனே சொல்கிறேன், கன்னியூ பண்ணுங்கிறேன். நிறைய சொல்கிறாரு. கன்னியூ பண்ணுங்கிறேன், நிறைய சொல்கிறாரு. கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. அடுத்து சொல்கிறேன், கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. தனநன்னானே நான் கொடுப்ப உனக்கு ஈடு அப்படின்ட்டு முடிக்கிறேன். அப்படி தான் அந்த பாட்டு உருவாகுது. உருவாகிறப்ப நான் சொல்கிறேன்,
நல்லாவே எழுதுறீங்க எழுதுங்கன்னு. மேற்கொண்டு அவர் வந்தார். காகமும் கரைஞ்சா விருந்து வரும்னு போட்டார். இளமையும் இணைஞ்சா இன்பம் வரும்னு போட்டார். இது புதுசாக இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிட்டேன். காகமும் கரைஞ்சா விருந்து வரும், இளமையும் சேர்ந்தா இன்பம் வரும். அந்த பொண்ணு சொல்லுவா அதுக்கு, மேகமும் மோதினால் மழை வரும், தேகமும் சேர்ந்தால் என்ன வரும்? பொண்ணு சொல்லுவா. அதுக்கு ஆணு சொல்லுவான், உனக்கே தெரியும், நல்லாவே புரியும், எனக்கே நீதான் வகுப்படுத்தி சொல்லி தரணும் அப்படின்னு படிப்பார். இப்படியே கண்ணியம் வந்துச்சு. அப்புறம் தான் அந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு. அதில் முடிய பிறகு பார்த்தீங்கன்னா, தேனிருக்கும் இடத்தை முடிச்சுக்கிறேன். தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா, பாய் விரிச்சு காத்திருக்க பகலிரவா பூத்திருக்க, கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு, இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு, தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு. பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன்னானா, திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு முடியும். அது டம்மி வேடா போட்டிருந்தேன், அதை மாற்றுங்கன்னு இவர் மாற்றலை. இல்லை சார், அந்த தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு இருக்கு. இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகம் ஆயிருப்பான். அந்த வசியத்தில் இதை விரும்புவான். பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும். இதே இருக்கட்டும் சார் சொன்னார். அப்படியே விட்டாச்சு. அப்படிதான் அந்த பாட்டு பல்லவி முழுமை அடைஞ்சது. இப்படி சில நேரத்தில் நாம் விரும்பாத பாட்டெலாம் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஒரு பாட்டு 2000 பார்த்தீங்கன்னா, முடிச்சிடறேன் ஒரு நிமிஷத்தில். 2000 உள்ளமே உனக்குத்தான ஒரு பாட்டு. ராமராஜ சார் வந்து டைரக்டர், நல்ல உச்சத்தில் இருக்கார். 2000 இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுத சொல்லிட்டேன். எழுதி வந்துருச்சு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு. அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், இலக்கியம் இங்கே ஈடுபடாது சார். ஏன்னா இவர் வந்து ராமராஜன், அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு. இல்லை சௌந்தரி, நல்லா பாருங்கள், நல்லா இருக்கும்னாரு. உள்ளமே உனக்கு தான் ஒரு பாட்டு. அதில் சரந்து சொல்கிறேன், பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு. ராமராஜன் வந்து சுகன்யா பற்றி சொல்கிறாரு, பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயிலும் மறந்து போச்சு. அதுக்கு சுகன்யா சொல்லுது, தொட்டதும் சிகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. ராமராஜன் சொல்றாரு, சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு. சுகன்யா சொல்லுது, என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு. கடைசியா போடுறாரு, உனக்கும் சேர்த்து தானே நான் விட மூச்சுன்னு சந்தம்மா. உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதையில் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா? அருமையான வரி. அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து எழுதியிருப்பாரு. அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா, நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன், வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடுன்ட்டு. சார் இதை மாற்றலாம் சார்ண்ணே. சார் இதான் என்னுடைய ரசிகைகள். வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நான் மாற்ற நினைச்சேன், ஆனால் மாற்றலை அவரு. அந்த பிடிவாதம் பார்த்தீங்கன்னா 2000 அந்த பாட்டு சூப்பர் ஹிட். அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாம் தான் ஆகும். எப்படி தினம் ஆச்சு, சேது படம் ரிலீஸ் ஆச்சு, எங்கே பார்த்தாலும் பாட்டு போச்சு. ஆனால் அது மிஞ்சி போன பாட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போன பாட்டு இந்த பாட்டு தான் 2000.
பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு. குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயிலு மறந்து போச்சு. தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு. இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு. என் ராமனே உன்னை கண்டதும் கிழக்கு வேலு கலாச்சி. உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு. உனக்கும் சேர்த்துதானே நான் விடுமூச்சு. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன். இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே. தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே. சோபகிராஜ். அதுபோல இந்த பாட்டு, அதுபோல இதுல வர்ற நான் போட்டு கொடுக்குற டைரக்டர் சொன்னார் 3 பாட்டுன்னு சொன்னார். நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுறேன், உயிரை தவிர. ஏன்னா எனக்கு உயிர் வேணும், நிறைய பணியாற்றணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அதுக்காக சொல்கிறேன். 3 பாட்டுன்னு சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணல. 3 பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகும். ஏற்கனவே வெற்றி இணையக்கர் முற்போக்கான, அதான் அப்புறம் சொல்லணும், இதுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே முற்போக்கு சிந்தனையோடு முடிச்சுக்கிட்டுங்களா? இல்லை நான் முடிச்சுக்கிட்டுங்களா? ஜனகன மனாதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. அவ்வளோதான். ஓகேங்களா? நன்றி. எனது இயக்குனர் இருங்க. கேவலப்படுத்தலைங்க சார். இப்போதான் சார் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார். இவர் நல்ல டைரக்டர், நல்லா வரணும்ல சார். சார் நீங்க இவரு நல்லா வரணும்ல. ஒரு நல்ல டைரக்டர் பத்தி நான் பேச வேணாமா? தயவுசெய்து சொல்லுங்க. உங்க தம்பியா இருந்தா உங்க வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்தா. சரிங்க சார், சரிங்க சார், சாரி சார், சாரி சார், வாங்க சார், சரி வாங்க சார். பாடலாமான்னு தான் கேட்டேன் சார். சார் ஒரு நல்ல இயக்குனர் சார். சார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஓகே, மன்னிப்பு கேட்டுங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட பேசல. ஒரு நிமிஷம். நான் ஒரு 5 நிமிஷம் கூட நான் பேசல. ஓகே சார். சார் சார் உங்களோட கிரேட் ஃபேன்ஸ் சார். சாரோட கிரேட் ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. வாவ், thank you so much for this wonderful event. You have a wonderful speech. Wonderful sir. Thank you so much. சார் நன்றி சார், நன்றி சார். இருங்கம்மா. நன்றி சார். ஒரு நல்லா வரணுமா? வந்துட்டேன் சார். நான் அவரை பத்தி சொல்லவே இல்லம்மா. ஒரு வெற்றி இயக்குனர் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார். அந்த வரிசையில இவரும் வருவார். படத்தை பாருங்க, சூப்பர் ஹிட்டா வருவாரு, வெற்றி அடைவார். நன்றி சார். நன்றி 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 நன்றி. என்னை கூப்பிடவே இல்லை, நானே வந்து பேசிடுறேன். ஏன்னா உங்கள் மூடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவரும் கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு பயங்கரமான பாட்டு. அந்த பாட்டோட கோரியோகிராஃபர் நான் தான். ஸோ இதில் வந்துட்டு எங்கள் டைரக்டர் லெனின், இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி. திடீர்னு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் என் கூட யூனிவர்ஸ் பேசிகிட்டு இருக்குன்னு. ஆமாம் சார், நானும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் மை ஒண்டர்ஃபுல் ஏஞ்சல் த ப்ரொடியூசர், நாங்கள் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் மனசு சுளிக்காமல் கொடுத்தாங்க. அந்த எங்கள் தம்பி பிரபாகரன் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். பாவம், அந்த பாட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன, யாரும் அவரை பழி சொல்லிடாதீங்க. நாங்கள் என்ன சொன்னோமோ அது அப்படியே மறுப்பு எதுவும் தெரிக்காமல் அவர் செஞ்சாரே தவிர அவர் எதுவுமே வந்துட்டு தவறு செய்யலை. அதனால் அவர் மேலே எந்த பழியும் பாவமும் போட்டுறாதீங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு 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 அம்மா சொன்னால் எப்படி ஒரு குழந்தை கேட்குமோ அந்த மாதிரி கேட்டார், அவ்வளோதான்.
ஸோ அப்புறம் மெகாலி ஒண்டர்ஃபுல் ஏஞ்சல், எந்த டிமாண்டுமே இல்லாத ஒரு ஹீரோயின், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரவேனை டிமாண்ட் பண்ணாத ஒரு ஹீரோயின். ஸோ வெரி 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 டெடிக்கேட்டட் ஹீரோயின். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பாட்டு பார்த்துருப்பீங்க, எனர்ஜெட்டிக் சாங், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்சிங் ஹீரோயின், கலக்கல் எனர்ஜி ஹீரோயின். ஸோ சூப்பர்ப். அண்ட் கேமராமேன் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் எப்படி பியூட்டியாக வைக்கலான்ற ஒரு போட்டி. இஸ் நாட் ஒன்லி அ கேமராமேன், மை வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மாதிரி சொன்ன மாதிரி பிரபாகரன் சாருக்கும் அந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி என் மேலேயும் பழியும் பாவமும் போட்டுறாதீங்க, எனக்கும் அந்த பாட்டுக்கு கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பாட்டை இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்ல, ஆனால் எடுத்து தான் ஆகணும்னு அவர் எழுதின லிரிக் சொல்லுச்சு. அதனால வேற வழி இல்லாமல் அந்த லிரிக்குக்கு வேண்டிய பாடலை நான் எடுத்ததே தவிர அந்த பாடலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்கள் எல்லாரோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் உங்களோட வாழ்த்துக்களோட இவங்க வெற்றி பாதையில் போயிட்டுருக்காங்க. நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் புதுசு. ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை. விஎஸ் துரையண்ணனால தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரம் 2ங்கிற படத்தை 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, நடிக்கவும் தெரியாது, இது என்னோடய ப்ரொஃபஷனும் கிடையாது. நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோடய ப்ரொஃபஷனலு. இது எனக்கு அது சினிமா இல்லை. இது தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோடய லெனின் டைரக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது, ஒரு யதார்த்தமாக கிராமத்து கதை, நீ கிராமமாக இருக்கிறதால உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு வேணாம் தலைவா, நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்லை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணார். அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு. இதில் வந்து இந்த நாட்டுக்கு, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது மேலே கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும். இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்மெல்லாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு. இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னென்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரின்னு கூட இல்லை, இது மாதிரி புதுசாக வரவங்க, எனக்கு சினிமாவே சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது. ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்தளவுக்கு தேவையான கருத்து இருக்குது. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகராக ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க. என்னோட ஒரு இந்த விஷயத்தை சின்ன வயசில் இருக்கிற மக்கள்கிட்ட, எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன்லாம், எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். We are running out of time, so I'll make it short. ஃபஸ்ட்டு தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஐ ஹோப் யூ லிசன் திஸ் வீடியோ சம் டைம். அண்ட் லெனின் சார், அவர் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ ரொம்ப பேஷனட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு that I can portray this character the way you wanted. Thank you so much sir. And Vinita ma'am, our producer ma'am, she's such a sweet lady. செட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, she was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் சைல்டு ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கம்மிங் டு அவர் ஹீரோ பிரபாகரன் சார். Thank you Prabhakaran sir, such being a wonderful co-actor
அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சச் நல்லா and ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் டெபியூ படம். ஆனால் அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ டெக்னீஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹாவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரியூ ஆஃப் யார் போட்ட கோடு. அண்ட் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் and show some of your love, supports and blessings towards us. And thanks to entire press, media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such your valuable time to us, and thank you so much. Nandri, vanakkam. எல்லோருக்கும் வணக்கம். யார் போட்ட கோடு இந்த படத்தோட கேமராமேன் நான். என்னை கூப்பிட்டு திரு டைரக்டர் லெனின் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தார். அவர் இந்த படத்தில் எனக்கு ஸ்கிரிப்ட் லைன் சொன்ன விதங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்பாட்டில் அவர் வேலை வாங்கின விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருந்துச்சு. அந்த டைமில் ஒரு நாள் வந்து திடீர்னு வில்லன் போர்ஷன் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாள் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றாரு. ஸோ இந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருந்தார். ஸோ டேரக்டர் லெனினா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வில்லனாக மட்டும் தான் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இருந்துச்சு. அப்புறம் பிரபாஸ் சாரை பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்கிறனால உங்களுடைய சிரமங்கள் உங்களுக்கு புரியுது. சரி, நிகழ்ச்சி ஆரம்பித்தது நேரம் தாமதம் அப்படிங்கிறனால என்னுடைய நண்பன் லெனின் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் உண்மை. யார் போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன். அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை, சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம். நண்பராக அன்னிலிருந்து தொடர்ந்துட்டோம். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அவர் நடித்து வந்த நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரி பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார். இவ்வளோ நேரம் அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு. அது ஏன்னா இது அவருடைய மேடை, அதனால் அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை, முதல் மாணவன், முதல் தவறு, முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம். காரணம் அவருடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யார் போட்ட கோடு ஆரம்பிச்சு அப்படி தெரியாது. ஆனால் பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே ஒரு 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசியிருக்கும்போது நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இல்லை நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அது நான் சொன்னேன், அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டார். சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதில் பூந்து விளையாடி இருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, அது வேற விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிவுமாக இருக்காப்புல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூடா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். இன்னும் ரெண்டு இசையமைப்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சௌந்தரிய நண்பர்கள், அவங்க மிகப்பெரிய ஃபேன். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்கள் ஒரு கரவொலியை எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார்.
2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்போ ஒரே ஒரு டயலாக பேசி பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஒரே ஒரு அது எந்த பக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வச்சுங்க, யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை, தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்குது. கொட்டாய் விட்டால் கூட கண்டென்ட் பிடிச்சிடுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்கள் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி, லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு. மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், தீனா மாஸ்டர், ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன், அதாவது பிந்து கோஸ் அம்மாவுடைய மகன், அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த கோடு தொடர்ந்து ஒரு 50-100 படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தாக போகணுன்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்தவங்க எல்லாத்தையுமே நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க முன்னால் எங்கள் அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் டூப் போட்டுருக்காரு ஒருத்தருக்கு. அவர் இன்னைக்கு பெரிய கட்சி தலைவராட்டார். விஜய் அவருடைய டூப் தான் அவர். ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேர் டூப்பு. அப்படி ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அண்ணன் வந்து எப்போவுமே ஒரிஜினல் தான், கலக்குவார். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன். நேரமின்மை மன்னிக்கணும், சாரி பேசிட்டேன்னு, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மேடையில் வந்திருக்கோம் ஜம்பவான்கள். அண்ணா, உங்களோட அசிஸ்டண்ட்டு படம் தான் ஃபஸ்ட்டு படம் நான் மாஸ்டர் ஆனது. ஆதிராஜா என்னை மாஸ்டர் ஆக்கணும். ஒரு 90 படம் பண்ணியிருக்கேனே. இந்த படத்தோட கதாநாயகன் சௌந்தரியன் சார் தான் வந்து இந்த படத்துக்கு போன படம் வந்து கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம். அதுக்கு இசையமைப்பாளர் அண்ணன் தான் பண்ணார், சௌந்தரியன் சார். அவர் மூலிமா தான் லெனின் சாருக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க. ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. கதைக்குள்ளே 2 சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கேன் இந்த படத்தில். எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார், அவரும் லெனின் சாரும். சாதாரண நினச்சிக்காதீங்க, அவருக்குள்ளே அவ்வளோ வலிகள் இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரும் வந்து தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. அவரோட வலிகளை சொல்லி அது ஒரு ஆதங்கமாக இருக்கார். விரைவில் நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம். லெனின் சாரும் நானும் 2 கதாநாயகர்களாக பண்ண போகிறோம். நாங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராவான சப்ஜெக்ட், ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த படம் மேலும் ஜான்சன் கேமராமேன் வந்து நல்ல ஒளிப்பதிவு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இங்கே வந்திருக்கோம் எடிட்ரு எல்லாருக்கும் சொல்கிறேன். காதல் சுகுமார் என்னோட நண்பர், காதல் சுகுமார் சார் இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு துஹின் ஷேக்வாரான்னு பேர் வச்சது எங்கள் வடமலை தாத்தா. நான் போகிற இடத்துல சின்ன வயசுலேருந்தே துஹின் ஷேக்வாரானா ஷேக்வாராவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நான் ஷேக்வாரோட ஃபேன்டான்னு சொன்னோடனே எனக்கும் ஷேக்வாரா யாரா அது ஷேக்வாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி படித்தேன். அதில் இருக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் யார் போட்ட கோடு படத்தில் சிங்க் ஆச்சு. அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, உலகத்தில் அநீதியை கண்டு கோபம் வெறுப்பும் கொண்டு நீ கருவுரிமையாய் ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லான டைலாக் இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருந்தது. இப்போது அதுபோல் எனக்கு எங்கெல்லாம் அநீதியை கண்டு நிறைய இதுவாக இருக்குதோ அந்த இடத்துல நானும் போய் எனக்கு நிறைய பேசணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் இங்கே வந்து பேசுறது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடக்கப்பட்டவர்களின் குரல்கள் கேட்கும் இடத்தெல்லாம் என் கால்கள் படத்தின் மூலமாக பயணிக்கும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஒரே நிமிஷம்தான், சாரி. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு அதோட ரிலீஸ் அப்போ வந்துட்டு பேசும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு பெருமையே. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இயக்குனர், இங்கே மேடையில் இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம் அண்ட் நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றி. மீடியா அண்ணன், மாநாரம் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நாள் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இந்த படத்துக்கு. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். என்டையர் க்ரூக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி சுந்தரம் சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். வித்தவுட் தெம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எடிட்டர், கேமராமேன் அண்ட் தென் ஹீரோ அண்ணா,
இவங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஷூட்டிங் டைமில் வந்து சோமு சார் அண்ட் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ படத்தை பாருங்கள், கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முடிஞ்சதுக்கு மேலே ஐ ஹவ் புட் மை எஃபர்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.